அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். போட்டிப் பரீட்சைகளுக்கான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு பரீட்சைகளில் வினவப்படும் வினாக்களில், உருவங்களை எண்ணுதல் தொடர்பான வினாக்களை செய்வதற்கான இலகு வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்வையிடலாம். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள், இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கு எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலாவது கேள்வி, தரப்பட்டுள்ள உருவில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? இந்த உருவில் உள்ள சதுரங்களை எண்றதுக்கு நாங்கள் இலகுவான ஒரு மெத்தட்டை பயன்படுத்தலாம். என்னன்னு சொன்னால், முதல்ல நாங்கள் இதில் உள்ள நிரல்களின் எண்ணிக்கையும் நிறைகளின் எண்ணிக்கையும் கணக்கிடணும். இதில் நிரல்களை பார்த்தோம்னு சொன்னால் 3 நிரல்கள் உள்ளது. அதே போன்று நிறைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையும் 3 இருக்குது. இப்படி நிரல்கள எண்ணிக்கையும் நிறைகள எண்ணிக்கையும் சமனாகவே இருக்கும்போது, அதாவது நிரல்களும் 3 நிறைகளும் 3 இருக்கும்போது நாங்கள் ஒரு மெத்தட் பயன்படுத்தலாம். எப்படின்னு சொன்னால், மொத்தம் 3 தானே இருக்குது. ஆகவே 1 வர்க்கம், அதே போன்று 2 வர்க்கம், 3 வர்க்கம்னு சொல்லி எடுத்துக்கொள்ளேலும். இதே உருவு உங்களுக்கு 4 தர 4ஆக தரப்பட்டிருந்தால் நீங்கள் 4 வர்க்கத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளேலும். அப்போ எத்தனை நிரல்களும் நிறைகளும் உள்ளதோ அதற்கேற்ற வகையில் நாங்கள் 1 வர்க்கம், 2 வர்க்கம், 3 வர்க்கம்னு சொல்லி தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்வோம். இப்போ அதோட பெருமானத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4, 3 வர்க்கம் 9. இது அவ்வளவு கூட்டினீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 14. அப்போ இந்த உருவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை 14. இதுதான் இதற்கான இலகுவான மெத்தட். இது நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக இந்த செய்முறையை நான் இப்படி விரிவாக எழுதி காட்டியிருக்கிறேன். பொதுவாக ஆப்டிடியூட் பரீட்சைகள் மிக குறைந்த நேரத்தில் அதிகளவான கேள்விகளை செய்ய வேண்டியிருக்கிறதால இந்த கணித செய்கைகள் எல்லாம் மனதுக்குள்ளாலே செய்து கொண்டு உடனடியாக விடையெடுக்கக்கூடிய மாதிரி நீங்கள் பயிற்சிகளை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வினா, அதுவும் தரப்பட்டுள்ள உருவில் எத்தனை சதுரங்கள் உள்ளன என்றுதான் கேட்கப்பட்டிருக்குது. ஆனால் இதில் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், நிரல்கள் எண்ணிக்கையும் நிறைகள் எண்ணிக்கையும் வித்தியாசமாக உள்ளது. இங்கு நிரல்கள் 4 உள்ளதோடு நிறைகள் 3 உள்ளது. இப்படியான சந்தர்ப்பத்திலேயும் நாங்கள் ஏற்கனவே செய்த அதே மெத்தட்டை பயன்படுத்துவோம். ஆனால் சிறிய மாற்றம் ஒன்று செய்வோம். என்னன்னு சொன்னால், இங்கே நிரல்களும் நிறைகளும் சமனாக இருக்கிறது 3 வரைக்கும். 3 நிரல்கள் 3 நிறை சமனாக இருக்குது. மேலதிகமாக ஒரு நிரல் சேர்க்கப்பட்டிருக்குது. 4வதாக நிரல் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்குது. இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஏற்கனவே போட்டது போல 1 வர்க்கம், 2 வர்க்கம், 3 வர்க்கம்னு சொல்லி அதோட பெருமானங்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் மொத்தமாக எங்களுக்கு 14 சதுரங்கள்னு சொல்லி வரும். இப்படி நாங்கள் 3 வர்க்கம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு மேலதிகமாக ஒரு நிரல் சேர்க்கப்பட்டிருக்குத்தானே, 4வது நிரல் ஒன்று இங்கே வலது பக்கமாக சேர்க்கப்பட்டிருக்குது. அதற்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த நிறைகளின் எண்ணிக்கையை நாங்கள் கூட்டணும். அதாவது இந்த கிரீன் கலரில் நான் பாக்ஸ் பண்ணியிருக்கிறத பாருங்கள். இங்கே 3 நிறை இருக்குத்தானே, இந்த 3ஐயும் கூட்டணும். அதாவது 4 நிரல்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் 4வது நிரல் ஒன்று இங்கே சேர்க்கப்படுறதால நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நிறைகளின் எண்ணிக்கையை நாங்கள் கூட்டணும். 1, 2, 3 இது 3ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் நாங்கள் 1, 2, 3, 3, 3, 6. அப்போ ஏற்கனவே பெற்ற இந்த 14ஓட நாங்கள் ப்ளஸ் 6 சேர்த்துக்கொள்வது. அப்போ இந்த 6 எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், இந்த கிரீன் கலரில் காட்டப்பட்டிருக்கிற இந்த இலக்கங்கள் 3ஐயும் கூட்டி இந்த 6 பெறப்பட்டிருக்குது. அப்போ மொத்தமாக இங்குள்ள சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னோன்னே 20. இதே போல் இந்த நிரல்களின் எண்ணிக்கை வலது பக்கமாக இன்னொன்று அதிகரிக்கப்பட்டால், 5வது நிரலும் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டால் அதற்கு என்ன செய்யறேன்னு சொன்னேன், இன்னொரு ப்ளஸ் 6 ஒன்று சேர்த்துக்கொள்வது. அப்போ எத்தனை நிரல்கள் சேர்க்கப்படுவதோ அது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நிறைகளின் எண்ணிக்கையை கூட்டின அந்த 6 நீங்கள் ஒவ்வொரு நிரலுக்கும் சேர்த்து கொண்டே போகணும். அப்போ 4வது நிரல் ஒன்று சேர்க்கப்பட்டால் ப்ளஸ் 6 போன்று, 5வது நிரல் சேர்க்கப்பட்டால் இன்னொரு 6, 6வது நிரல் ஒன்று சேர்க்கப்பட்டால் இன்னொரு 6 அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட்டிக் கொள்ள இயலும். அப்போ உங்களுக்கு 5 நிரல்கள் வந்தால் அங்கே இன்னொரு ப்ளஸ் 6 ஒன்றை சேர்த்து 26ன்னு சொல்லி நீங்கள் கூட்டிக் கொள்ள இயலும். மூன்றாவது கேள்வியை பாருங்க, தரப்பட்டுள்ள உருவில் எத்தனை பெட்டிகள் அல்லது கட்டங்கள் செவ்வகங்கள் உள்ளனன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. பெரும்பாலும் கட்டங்கள் எத்தனை உள்ளனன்னு சொல்லி கேட்கப்படும், அல்லது செவ்வகங்கள் எத்தனை உள்ளனன்னு சொல்லி கேட்கப்படும். இங்கு கட்டங்கள் அல்லது செவ்வகங்கள்னு சொல்லி கேட்கிற போது நீங்க கட்டாயம் அங்க இருக்கிற சதுரங்களையும் கணக்கிடணும், செவ்வகங்களையும் கணக்கிடணும். கட்டங்கள்னு சொல்லக்குள்ள அங்க சதுரமும் கட்டம்தான், செவ்வகமும் கட்டம்தான். அதே போன்று செவ்வகங்கள்னு சொல்லும் போது சதுரமும் ஒரு செவ்வகம்தான். செவ்வகம்ங்கிறது 4 கோணமும் 90 இருக்கிற அதே வேளை எதிரெதிர் பக்கங்கள் சமனா இருக்கணும். சதுரமும் எதிரெதிர் பக்கம் சமனான ஒன்றுதான். சதுரமும் ஒரு செவ்வகம்தான். ஆனா அது ஒரு விசேட இயல்பை கொண்ட செவ்வகம். 4 பக்கங்களும் சமனாக உள்ள ஒரு செவ்வகம். அதனால அதுக்கு விசேட பெயர் சதுரம்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்குது. எனவே நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும், சதுரமும் ஒரு செவ்வகம்தான். அப்போ செவ்வகங்கள்னு சொல்லி கேட்கப்படுற டைமில் அங்கே இருக்கிற செவ்வகத்தை மட்டும் நீங்கள் எண்ணிட்டு வரக்கூடாது. செவ்வகங்களும் எண்ணப்படணும், சதுரங்களும் சேர்த்து எண்ணப்படணும். ரைட். இப்போ இந்த உருவை பார்த்தீங்கன்னு சொன்ன உடனே இந்த உருவில் உள்ள சதுரங்களையும் நாங்கள் எண்ணணும், செவ்வகங்களையும் நாங்கள் எண்ணணும். இங்கேயும் நாங்கள் உருவத்தில் இருக்கிற நிரல்கள் எண்ணிக்கையும் நிறைகள் எண்ணிக்கையும் கணக்கிடணும். அப்போ நிரல்களும் இங்கே 3 இருக்குது, நிறைகளும் 3 இருக்குது. இப்படியான சந்தர்ப்பங்களில் அங்கே இருக்கிற செவ்வகங்களை நாங்கள் கணக்கிடும் போது இந்த சமன்பாட்டை பயன்படுத்துவோம். n × n+1 ன் கீழ் 2 தர n × n+1 ன் கீழ் 2. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்லை.
இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளையிலும். அடுத்த லைனை பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே ரெட் கலரில் 3 தர 4 போட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், இங்கே நிரல்கள் எண்ணிக்கையை நான் ரெட்டில் எண்ணிருக்கிறேன் 1 2 3 சொல்லி. அந்த 3 தான் இங்கே இருக்கிறது. அந்த 3ஓட ஒன்றை கூட்டி பெருக்கிறது. 3க்கு அடுத்த இலக்கத்தால் அந்த 3 பெருக்கிறது. பெருக்கி அதை 2ஆல் பிரிக்கிறது. அதே மாதிரி இங்கே வலது பக்கம் பாருங்கள், எல்லோ கலரில் போட்டிருக்கிறது. அது என்னென்னு சொன்னால் எல்லோ கலரில் போட்டிருக்கிறது. இங்கே நிறைகள் எண்ணிக்கை நான் 1 2 3 சொல்லி 3 எண்ணிருக்கிறேன். அந்த 3 தான் இது. அந்த 3ஓட ஒன்றை கூட்டி, அதாவது 3க்கு அடுத்த இலக்கம் 4. அப்போ 3ஐயும் 4ஐயும் பெருக்கிறேன். பெருக்கி 2ஆல் பிரிக்கிறேன். அப்போ முதலாவது நிரல்கள் எண்ணிக்கையை எடுத்து அந்த நிரல்கள் எண்ணிக்கைக்கு அடுத்த இலக்கத்தால் பெருக்கி 2ஆல் பிரிக்கிறேன். அடுத்தது நிறைகள் எண்ணிக்கையை எடுத்து அந்த நிறைகள் எண்ணிக்கையின் அடுத்த இலக்கத்தால் பெருக்கி 2ஆல் வகுக்கிறேன். இதை நீங்கள் சுருக்கி விட எடுத்தீங்கன்னு சொன்னால் 6 தர 6, அதையும் சுருக்கினீங்கன்னு சொன்னால் 36ன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆகவே நீங்கள் இங்கே செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், நிரல்கள் எண்ணிக்கையை எடுத்து அது அடுத்த இலக்கத்தால் பிரிக்கிறது, 2ஆல் பிரிக்கிறது. அதே மாதிரி நிறைகள் எண்ணிக்கையை எடுத்து அது அடுத்த இலக்கத்தால் பிரிக்கிறது, 2ஆல் பிரிக்கிறது. அந்த 2 விடையையும் நீங்கள் பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஆன்சர் 36ன்னு சொல்லி வரும். அதே கேள்வி பாருங்க, இங்கேயும் கட்டங்கள் அல்லது செவ்வகங்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்கள் எண்ணிக்கையும் வித்தியாசமாக வருது. இது வித்தியாசமாக வந்தாலும் நாங்கள் ஒரே மெத்தட் தான் இங்கே பயன்படுத்துவோம். பாருங்க, நிரல்கள் எங்களுக்கு இங்கே 4 இருக்குது. ஆகவே 4க்கு அடுத்த இலக்கம் 5, 4ஐயும் 5ஐயும் பெருக்கி 2ஆல் வகுக்கிறோம். நிறைகளின் எண்ணிக்கை 3 இருக்குது. அப்போ 3க்கு அடுத்த இலக்கம் 4. அப்போ 3ஐயும் 4ஐயும் பெருக்கி 2ஆல் வகுக்கிறோம். மூணாவது 5 20, 20 2ஆக பிரித்தோம்னு சொன்னால் 10. அதே போன்று இரண்டாவது 3 12, 12 2ஆக பிரித்தோம்னு சொன்னால் 6. 10ஐயும் 6ஐயும் பெருக்கி எடுக்கிறோம் 60. அப்போ இங்கே மொத்தமாக சதுரங்களும் செவ்வகங்களும் எண்ணிக்கையில் 60 இருக்குது. அப்போ இதற்கான ஆன்சர் 60. 5வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வரைபடத்தில் எத்தனை சதுரங்களை அடையாளம் காணலாம்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. இதில் இருக்கிற சதுரங்களை பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது 1/1 ஸ்கொயர், அதாவது சிறிய சதுரங்கள் 1 தர 1 எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், மொத்தமாக நீங்கள் கணக்கிட்டீங்கன்னு சொன்னால் 12 சதுரங்கள் இருக்குது. அதே போல் 2 தர 2 சதுரங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது மொத்தமாக 4ஆக சேர்த்து இந்த க்ரீன் கலரில் காட்டப்படுது ஒரு சதுரம். அதே போல் ரைட் சைடில் ப்ளூ கலரில் காட்டப்படுது பாருங்கள், 4 சதுரங்களை சேர்த்து ஒரு பெரிய சதுரம். அதே போன்று கீழுக்கு எல்லோ கலரில் காட்டப்படுறது 4 சதுரங்கள் சேர்த்து உண்டு, மொத்தமாக 3. அதே மாதிரி இடது பக்கம் ஒன்று இருக்குது பாருங்கள், பர்பிள் கலரில் காட்டப்படுது. அதே போல் மத்தியில் ஒன்று இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் காட்டுற 4 சதுரங்கள். மொத்தமாக 5 சதுரங்கள் இங்கு காணப்படுது. ஆகவே 2/2 ஆக இங்கே 5 சதுரங்கள் உள்ளது. 3/3 ஸ்கொயர் எல்லாம் இங்கே இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இது தவிர க்ரோஸாக ஒரு சதுரம் இருக்குது பாருங்க, அதாவது பெரிய சாய் சதுரம் ஒன்று இங்கே இருக்குது. அதையும் நாங்கள் சேர்த்தோம்னு சொன்னால் ஒன்று, மொத்தமாக கூட்டினீங்கன்னு சொன்ன உடனே 18 சதுரங்கள் இங்கே இருக்குது. அப்போ இதற்கான ஆன்சர் 18. நாங்கள் ஏற்கனவே பார்த்த கேள்விகள் எல்லாம் எப்படின்னு சொன்னால், அதுக்குண்டு நாங்கள் ஒரு தனியான மெத்தட்டை யூஸ் பண்ணியலும். ஆனால் இங்கே எப்படியான கேள்விகள் வரும்போது நாங்கள் தனியான மெத்தட்டை யூஸ் பண்ண இயலாது. ஆனால் இலகுவாக நாங்கள் அடையாளம் காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்து கொள்ளையோம்னு சொன்னால், முதலாவது ஒவ்வொரு சதுரங்களாக எத்தனை இருக்குன்னு சொல்லி எண்ணி அதை நோட் பண்ணுறது. அடுத்தது 2/2, அதாவது 2 நிரல்களும் 2 நிறைகளும் வர மாதிரி 4 சதுரங்களை சேர்த்தது எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறது, அதை எண்ணி குறித்து கொள்வது. அடுத்ததாக 3/3, அதாவது 3 தர 3 9 சதுரங்கள் சேர்ந்து எத்தனை சதுரங்கள் காணப்படுதுன்னு சொல்லி இப்படி நாங்கள் ஒவ்வொன்றாக குறித்து மொத்தமாக டோட்டலாக கூட்டிக் கொள்ளணும். இப்படி வித்தியாசமாக வரத்துக்கு நாங்கள் வித்தியாசமான மெத்தட்கள் கண்டுபிடிக்க இயலாது. அதனால் நாங்கள் இந்த மெத்தட்டை பயன்படுத்தி கொண்டோம்னு சொன்னால் இலகுவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வரைபடத்தில் எத்தனை சதுரங்கள் அடையாளம் காணலாம்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. இது மொத்தமாக 3 சதுரங்கள் இருக்குது. சிறிய சதுரம், பெரிய சதுரம்னு சொல்லி 3 சதுரங்கள். நடுவில் இருக்கிற அந்த சின்ன சதுரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள மொத்தமாக 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது, 4 சதுரங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு இந்த 4 சதுரங்களை வச்சுக்கொண்டு, அதாவது இந்த ரெட் கலரில் காட்டப்படுற பிரதேசத்துக்குள்ளே எத்தனை சதுரங்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே காட்டின முறையிலையும் நீங்கள் கணக்கிடையிலும், சாதாரணமாக எண்ணியும் கணக்கிடையிலும். சிறிய சதுரங்கள் 4ம், சுற்றியுள்ள பெரிய சதுரம் சிவப்பு கலரில் இருக்கிறது, மொத்தமாக 5 இருக்குது. ஏற்கனவே நான் காட்டின மெத்தடில் நீங்கள் எடுக்கிறதாக இருந்தால் 1 வர்க்கம் 2 வர்க்கம் என்ற நிறையும் 2 நிரலும் 2, மொத்தமாக இதில் நாங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்ன உடனே 5 இருக்குது. இதே மாதிரி தான் மற்ற சதுரங்களும் காட்டப்பட்டிருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ கலரில் காட்டப்பட்டிருக்கிற சதுரம் இதுவும் அதே போன்று பிரிக்கப்பட்டிருக்குது. வெளியே இருக்கிற எல்லோ கலரில் இருக்கிற இந்த சதுரமும் அதே போன்று பிரிக்கப்பட்டிருக்குது. அப்போ மொத்தம் 3 சதுரங்கள் இதே மாதிரி பிரிக்கப்பட்டிருக்குது. ஒரு சதுரத்தில் எங்களுக்கு 5 ஆன்சர் வந்திருக்குது. ஆகவே 3 சதுரத்திலேயும் 3 தர 5 15 இருக்கும். அப்போ 15 சதுரங்கள் இங்கே காணப்படும் சொல்லி இப்படி நாங்கள் இதை கண்டுகொள்ளையிலும். 7வது கேள்வி, உருவிலுள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாதுன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் முக்கோணிகளின் எண்ணிக்கையை கணக்குற டைமில் முதல்ல இந்த சிறிய முக்கோணிகள் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 3 இருக்குது.
ஆகவே இதுக்கான இலகுவான மெத்தட் என்னன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் n × n+1 ன் கீழ் 2 இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நாங்கள் காண இயலும். அதாவது இங்கே 3 சிறிய முக்கோணிகள் இருக்கிறதால அந்த 3 எடுத்து 3க்கு அடுத்த இலக்கம் 4 3 தர 4 அதை நாங்கள் 2ஆல் வகுக்கிறோம். அப்போ 3 தர 4 12 12 2ஆக நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 6ன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்போ இதில் இருக்கிற முக்கோணிகளின் எண்ணிக்கை மொத்தமாக 6. அப்போ நீங்கள் எத்தனை சிறிய முக்கோணிகள் இருக்குன்னு சொல்லி எண்ணி அதோட அடுத்த இலக்கத்தால் பெருக்கி 2ஆல் வகுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். அடுத்து எப்படி வர கேள்வியை பாருங்க. இந்த வரைபடத்தில் எத்தனை முக்கோணிகளை நீங்கள் அடையாளம் காணலாம்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் முதலாவது சிறிய முக்கோணிகள் எத்தனை இருக்குது, தனித்தனியான சின்ன முக்கோணிகள் அது மொத்தமாக 6 இருக்குது. இதில் எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 இருக்கும். இடது பக்கம் 3 இருக்குது, வலது பக்கம் 3 இருக்குது. ஆகவே மொத்தமாக 6 இருக்குது. அடுத்தது 2 முக்கோணிகளாக சேர்ந்து எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சேர்த்து இருக்கிறது. எல்லோ கலரில் இருக்கிற 2 முக்கோணியும் சேர்ந்து உண்டு, கிரீன் கலரில் இருக்கிற 2 முக்கோணியும் சேர்ந்து உண்டு, ப்ளூ கலரில் சேர்ந்து இருக்கிறது உண்டு. ஆகவே 2 முக்கோணிகள் சேர்ந்து மொத்தமாக 3 முக்கோணி இருக்குது. அதே போன்று அடுத்தது 3 முக்கோணிகள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்ன உடனே இதில் பாருங்கள், அடிப்பக்கத்தை நாங்கள் எடுத்து இந்த முக்கோணியம் இடது பக்கம் 3 முக்கோணிகளையும் சேர்த்து வலது பக்கம் 3 முக்கோணிகளையும் சேர்த்து 2 முக்கோணிகள் எடுக்கலாம். அதே போன்று இந்த ஒரு பக்கம் எங்களுக்கு 2 முக்கோணி வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு 3 3ஆக சேர்ந்து 2 துண்டு வருதுன்னு சொன்னால் இதே போன்று 3 பக்கத்துக்கும் எங்களுக்கு 2 2ஆக வரும். ஆகவே இங்கே 3 முக்கோணிகள் சேர்ந்து மொத்தமாக 6 இருக்கும். 3 முக்கோணிகளாக சேர்ந்து உருவாக்கப்படுற முக்கோணிகள் மொத்தமாக 6 இருக்கும். இது எல்லாத்தையும் சுற்றியுள்ள பெரிய முக்கோணி ஒன்று இருக்குது. அதையும் சேர்த்தோம்னு சொன்னால் மொத்தமாக எங்களுக்கு இங்கே 16 முக்கோணிகள் காணப்படும். இது போன்ற தொடர்ச்சியான உளச்சார்பு மற்றும் IQ தொடர்பான செய்முறைகளுடன் கூடிய வீடியோக்களை பார்வையிடுவதற்கு எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.